ஹாய் வியூவர்ஸ், டேஸ்டான டேங்கியான ஸ்பைசியான சின்ன வெங்காய புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது போல் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு 20 நபர் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் எந்த சைஸ் இருக்கட்டும். 2 லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 2 டீஸ்பூன் கொரியாண்டர், 3 dry chilli, 1 teaspoon jeeragam, 1/2 teaspoon fenugreek, curry leaves, 6 to 8 garlic, asafoetida, 1/4 teaspoon turmeric. புளியை ஹாட் வாட்டரில் போட்டு கொதிக்க விட்டு கரைசலாக நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயத்தை தோல் உரித்து இது போல் எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இது மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புளிக்கரைசலில் வண்டல்களை ரிமூவ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த டிஷ்ஷை நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு பொரிஞ்சதும் தாளிக்கு வச்சுருக்க பொருட்களை ஒன்றா போடுங்க. கறிவேப்பிலை, ஃபெனுக்ரீக், ஜீரகம் இதெல்லாம் போட்டதும் கார்லிக்கை போட்டுடுங்க. கார்லிக் அந்த எண்ணெயில் கார்லிக்கோட எசன்ஸ் இறங்கணும். 3 ட்ரை சில்லியும் போட்டுக்கோங்க. லேசாக தட்டி விடுங்க. நல்லா சூடான இந்த ஆயிலில் கார்லிக் போடும்போது அந்த ஆயிலில் கார்லிக்கோட எசன்ஸ் நல்லா டோஸ்ட் ஆகி இறங்கும். இப்போ சாப் பண்ணி வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு ஒரு 2 நிமிஷம் பரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. முழுமையாக இருக்கக்கூடிய இந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்லோவாகவே கலந்து விடுங்க. இப்போ வெங்காயத்தோட கலர் மாறணும். 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீடியம் சைஸ் தக்காளியை எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியோட ரா டேஸ்ட் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த டிஷ்ஷில் வெங்காயத்தோட டேஸ்ட், புளியோட அந்த புளிப்பு, காரம், இப்படி எல்லாம் டேங்கி எல்லா டேஸ்ட்டும் இதில் இருக்கும். 1/2 டீஸ்பூன் டர்மரிக் போட்டுக்கோங்க. ஆனியன் உடையாத அளவுக்கு ஆயிலில் டோஸ்ட் ஆகிற மாதிரி பரட்டி விடுங்க. 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொடியை ஆயிலில் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒன் டீஸ்பூன் ஜாகரி போட்டுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய வெங்காயத்தோட காட்டம், மசாலா பொருட்களுடைய காட்டம், புளியோட அந்த புளிப்பு, அதோட இந்த ஜாகரியும் போடும்போது ஒரு டேங்கியான டேஸ்ட் நமக்கு இந்த டிஷ்ஷுக்கு கிடைக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். புளி கரைசலை ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அதில் இருக்க ஆயில்
மெல்ல பிரிஞ்சு மேலே மிதந்து வரும். இப்போ டிஷ் நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. ஓவரால் ஆயில் மெதுவாக ரிலீஸ் ஆகி மேலே வருங்க. அது வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம டிஷ் ரெடி. ரொம்பவே சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஆனியன் குழம்பு. இது போல் செஞ்சு பாருங்கள். சாப்பாட்டோட என்ஜாய் பண்ணுங்கள்.